ஹாய் மூவி லவர்ஸ், வெல்கம் பேக் டு டப்பு தமிழா. இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா கல் மனசையும் கரை வைக்கிற மாதிரி அல்லது மனதளவுல நீங்க அழுதா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிப்பட்ட தரமான டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 ஹாலிவுட் லவ் ரொமான்டிக் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 படங்கள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில படங்களுடைய லிஸ்டையும் இந்த வீடியோல வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தினுடைய லிங்கை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை இன்னும் யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா வீடியோக்கு மேல உள்ள ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ண கையோட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2014 ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் மூவியா ரிலீஸ் ஆன லவ் ரோசி. இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. இந்த கூட்டத்துல இருந்து ஹீரோயின் எழுந்து அவளுடைய பிளாஷ்பேக்கை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறா. படம் அப்படியே பிளாஷ்பேக்கை நோக்கி போகுது. அதுல ஹீரோயின் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்கள். 2 பேருமே வளர வளர அவங்களுக்குள்ள காதலும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. ஆனா 2 பேருமே ஈகோ பிரச்சனையால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய லவ்வ சொல்லிக்காமலே இருப்பாங்க. இதனுடைய விளைவா ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருக்குள்ளேயே சண்டை வந்து 2 பேருமே பிரிய ஆரம்பிச்சிடறாங்க. கடைசி வரைக்கும் தன்னுடைய காதலை சொல்லாம இருந்தனால இவங்க 2 பேரும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாங்க, கடைசியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப ட்விஸ்டடான சீன். சோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ கப்புள்ஸ் எல்லாருமே மஸ்டா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவி. சோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற மூவி 2011 ஒரு ரொமான்டிக் டிராமா மூவியா ரிலீஸ் ஆன ஒன் டே. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோயின் 2 பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா கிராஜுவேஷன் டே அன்னைக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பார்த்ததுமே 2 பேருக்குள்ளயும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, 2 பேருமே இந்த உலகத்துல எந்த மொழியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து மீட் பண்ணணும். அன்னைக்கு முழுக்க ஊரெல்லாம் சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா ஹீரோயின் 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. 2 பேருமே வெவ்வேறு ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் படி 2 பேருமே வருடத்துல ஒரு நாள் ஒன்னா மீட் பண்ணி நிறைய இடங்களை சுத்தி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோ கடைசியில இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்தாங்களா, இவங்களுடைய லவ் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. உங்களுடைய ஹார்ட்டை மெல்ட் ஆகிற அளவுக்கு எடுக்கப்பட்ட சூப்பரான ஒரு மூவி. சோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி 2018 ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன த கிஸ்ஸிங் பூத். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயினும் அண்ட் அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான லீன்ற பையனும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா பிறந்து ஒன்னாவே வளர்ந்து ஒரே இடத்துல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருமே செம்ம க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் ஃப்ரெண்டான லீன்ற பையனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருப்பான். அவன் பாக்கிறதுக்கே செம்ம கியூட்டா இருப்பான். அவன் மேல ஹீரோயினுக்கு ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் மேல அவனுக்கும் ஒரு கிரஷ் இருக்கும். கிஸ்ஸிங் பூத்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல்ல இந்த கிரஷ் காதலா மாறுது. இந்த விஷயம் ஹீரோயின் ஃப்ரெண்டான லீக்கு தெரிய வருது. இந்த விஷயம் லீக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்டா இல்ல லவ்வர்ன்ற ஒரு கட்டாயத்துல ஹீரோயின் மாட்டிக்கிறா. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோயின் என்ன பண்ணா, ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு லவ்வரை விட்டு கொடுத்தாளா இல்ல லவ்வர் தான் முக்கியம்னு ஃப்ரெண்டை விட்டு கொடுத்தாலான்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய எண்டிங்க எமோஷனோட ரொம்ப அழகா வந்து முடிச்சிருப்பாங்க. சோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2020 ஃபர்ஸ்ட் பார்த்த மூவியுடைய அடுத்த சீக்வன்ஸா ரிலீஸ் ஆன த கிஸ்ஸிங் பூத் பார்ட் 2 தான் நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறோம். படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, போன பார்ட்ல ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே படிப்பு விஷயமா ஹீரோ வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. ஹீரோவும் வெளியூர் கிளம்பி போயிடுறாரு. சோ வெளியூர் போனதுனால ஹீரோயினும் சரியாவே பேசிக்கவே மாட்டாங்க. இதனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல உள்ள லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் பின்னாடி வேற ஒரு பையன் சுத்த ஆரம்பிச்சிடறான். அந்த பையனும் ஹீரோயினும் பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்போ ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல 2 பேருமே கலந்துகிட்டு வின் ஆகுறாங்க. அப்போ வின் பண்ண சந்தோஷத்துல ஹீரோயினும் அந்த பையனும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் வேற ஒரு பையனை கிஸ் பண்றதை பார்த்ததுனால ஹீரோ அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோவும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி ஸ்டோரி. முதல் பார்ட் போல இந்த பார்ட்டும் லவ் அண்ட் ரொமான்டிக்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி 2019 ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் மூவியா ரிலீஸ் ஆன ஆஃப்டர். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோயின் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஹீரோயின் வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஹீரோவும் சரி போய் படிப்பை முடிச்சிட்டு வான்னு ஹீரோயினை பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு. ஸ்டடீஸ்க்காக போன ஹீரோயின் அங்க வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த பையனோட பிசிக்கலாவும் ரிலேஷன் வச்சுக்கிறா. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிடுறாரு. இந்த லவ் கொஞ்ச நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சோ அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பையனோட சண்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் ஊருக்கே வந்துடுறா. ஊருக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. 2 பேருமே கொஞ்ச நாள் ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க.
மறுபடியும் ஸ்டடியை கண்டினியூ பண்றதுக்காக வெளியூர் கிளம்பி ஹீரோயின் போறா. அங்க போனப்ப அந்த பையன் மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்த ஹீரோயின் மறுபடியும் அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. கடைசியில என்ன நடந்துச்சு, ஹீரோயின் யாரோட ஒண்ணு சேர்ந்தா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ இருந்தாலும் லவ்வர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. சோ பார்க்காதவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து இந்த படத்தை மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. சோ கப்புள்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பார்க்க போற மூவி 2005 ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன ஹிட்ச். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான வில் ஸ்மித் லவ்வர்ஸ் எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து வைக்கிற ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட என்னுடைய லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி குண்டா ஒருத்தர் வராரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோ வேற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு மேல ஹீரோவுக்கு லவ் வர ஆரம்பிக்குது. கடைசியா ஹீரோவும் அந்த பொண்ணு லவ் பண்ணாங்களா, ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படத்தினுடைய ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ரொமான்டிக்காவும் அதே சமயம் செம்ம காமெடியோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. சோ ஃபேமிலியோடய பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் மூவி. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th பார்க்க போற மூவி 2010 ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன த டூரிஸ்ட். இந்த படத்தை சிங்கிள் வேர்டுல சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த படம் ரொம்ப ட்விஸ்டரான ஒரு மூவி. படம் முழுக்க நிறைய இடத்துல ட்விஸ்டா பின் பண்ணி வச்சிருப்பாங்க. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோவான ஜானி டேப் ஒரு பெரிய கிரிமினல். ஹீரோவான ஏஞ்சலினா ஜோலி சம்பந்தமே இல்லாம ஹீரோவா ஒரு ட்ரெயின்ல மீட் பண்றா. மீட் பண்ண அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீரோ ஒரு கிரிமினல் இல்லையா, சோ அதனால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. செம்மையான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஜானி டேப்படியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. மேல சொன்ன 7 படங்கள் மட்டும் இல்லாம டைட்டானிக், 5 feet apart போன்ற இன்னும் நிறைய லவ் ரொமான்டிக் படங்களுடைய லிங்க்ஸையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களையும் இந்த மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் என்னன்றதையும் அடுத்து என்ன மூவிஸை பத்தி வீடியோ போலான்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மூவிஸோட டைரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் பட்டன்ல மறந்துடாம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் குரூப் கிரியேட் பண்ணி சோ அதுல நீங்க கேட்கக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க், நம்ம வீடியோஸ்ல சொல்லக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க், எங்களுடைய தரப்புல இருந்த சிறந்த படங்களுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ விருப்பம் இருக்கிறவங்க மறந்துடாம ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்களுடைய கப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நினைச்சாலோ Facebook அண்ட் Instaல மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சோ டாடா பபாய், see you.